ஹலோ ஹால், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால்கோவா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், நம்ம வீட்டிலே செய்யலாம். பால் ஒரு 6 லிட்டர் எடுத்துக்கிட்டேன், நெய் ஒரு 10 ரூபா பாக்கெட் எடுத்துக்கிட்டேன், சுகர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா மில்கை வந்து ஒரு கடாயில் வந்து ஊற்றிடுங்க. ஒரு 1/2 லிட்டர், நான் உங்களுக்கு பேசிக்காக பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். 1/2 லிட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இங்கே நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எப்படின்னா கொஞ்சம் சூடாகிற வரைக்கும், கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்தக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். சைட்லலாம் இந்த மாதிரி பண்ணணும், ஏன்னா வந்து சைடில் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும், ஏன்னா உடனே வராது. கொஞ்சம் 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 5 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. நான் 1/2 லிட்டர் தான் எடுத்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ நான் நெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ராப்ஸு இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் அடுத்த கொஞ்சம் ட்ராப்ஸ் விடலான் இருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி கிளற ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே மட்டும் அடி பிடிக்க விடக்கூடாது, அதான் ஹீட் ஆகிடுச்சுன்னா கீழே பிடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ண வைக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பாலை. இப்போ மறுபடியும் நெய் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மீதி இதில் உள்ள எல்லா நெய்யும் இதில் விட்டுருவேன். விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி பழைய மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதில் ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ வந்து பொங்கி வரும். அது பொங்கி வரதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பழையபடி கிண்ட ஆரம்பிக்கணும். சைடில் ஃபுல்லாக நல்லா கிண்டணும். கொஞ்சம் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும், அதை வந்து நல்லா கிண்டி விடணும். கிண்டிக்கிட்டே இருங்க.
பார்த்திங்கன்னா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டியாக வர வரைக்கும் பாலை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கட்டி ஓரளவுக்கு கட்டியானதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நீங்கள் பண்ணிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டா பால்கோவா ரெடி.